ஆவியானவர் எப்போ பேசுகிறார் என்றால், தேவனுக்கு நேரம் செலவழித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி தன்னை கம்ப்ளீட்டாக தாழ்த்துறானோ அவனுக்கு ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் வேலை செய்யும் பொழுது முதல் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, அவங்களுடைய இருதயத்தை, உள்ள இருக்கிற இருதயத்தை, எண்ணங்களை, சிந்தைகளை, உணர்ச்சிகளை அவர் சரி பண்றார், தேற்று ரெஸ்டோர் பண்றார், புதுப்பிக்கிறார் அர்த்தம். கிறிஸ்துவின் சிந்தைனா அனாயிண்டட் மைண்டு, கிறிஸ்துனா அனாயிண்டட் ஒன். அதே அனாயிண்டிங் மைண்டில் வந்துருச்சுன்னா நீங்க பவர்ஃபுல்லாக மாறி நீங்க காயத்துக்கோ வேதனைக்கோ கண்ணீருக்கோ இடமெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் திருப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறேன். அந்தியோயா பட்டணத்தில் சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடன் கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டு செலிக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். ஆதி திருச்சபையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து பேசுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மட்டும் வேதத்தில் ஒரு முற்று பெறாத புத்தகம்னு சொல்லுகிறார்கள். அதை முடிக்கும் பொழுது ஒரு முற்று பெறாத ஒரு டென்ஸை வச்சு முடிச்சிருக்கிறாங்க. ஏன் முற்று பெறாமல் முடிச்சிருக்காங்கன்னா, ஆவியானுடைய நடவடிக்கைகள் இன்னும் தொடருகிறது. இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்னு சொன்னாலும் இது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் கிடையாது, ஆவியானுடைய செயல்பாடுகள். நடவடிக்கைன்னு சொல்லும் பொழுது ஆவியானவருடைய செயல்பாடுகள், அப்போஸ்தலருடைய செயல்பாடுகள் கிடையாது. அப்போஸ்தலர்களை ஆவியானவர் எவ்வாறு செயல்படுத்தினார், பயன்படுத்தினார் என்பதை குறித்து பேசுகிறது. பொதுவாக நம்ம ஆதி திருச்சபை அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதே விசேஷமான திருச்சபை, மேலானது, ரொம்ப உயர்ந்ததுன்னு நினைக்கிறோம். அதே சபை தான் இதுவும், அதனுடைய தொடர்ச்சி. அதே சுவிசேஷம், அதே ஆவியானவர், அதே வார்த்தை, வேற ஒன்றும் மாறல, அதே ஆண்டவர். அப்போ அன்றைக்கு நடந்த அதே செயல்பாடுகள் இன்றைக்கும் நடக்கணும். ஆதி திருச்சபையில் நடந்துச்சுன்னா ஆதி திருச்சபையில் நடந்த அத்தனை காரியங்களும் இன்றைக்கும் நடக்கணும். ஒரு 5 பேர் ஒன்று கூடி அவர்கள் கர்த்தரை ஆராதனை செய்கிறார்கள், தேவனுக்கு நேரம் செலுத்தி தேவனை கனப்படுத்துகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், உபவாசிக்கிறார்கள். அப்பொழுது ஆவியானவர் பேசுகிறார், நான் ஏற்படுத்தின ஊழியத்துக்கு அவர்களை அனுப்பி விடுங்கிறார். அவர்களை ஊழியத்துக்கு அனுப்புனது அம்மா அப்பா கிடையாது. சில இடத்துல வந்து அவங்க அம்மா அப்பா அனுப்பிவிடுவாங்க. மவனே, நீ கருவில் இருக்கும் பொழுதே உன்னை நேர்ந்துக்கிட்டண்டா, அதனால் உன்னை நேர்த்தி கடனை அனுப்பி விடுறேங்கிறாங்க. அவர்கள் அழைக்கப்படவில்லை, நியமிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நேர்ந்ததுனால அதை ஊழியத்துக்கு அழைத்தாருன்னு சொல்ல முடியாது. தேவன் சிலரை அழைக்கிறார், அழைத்தவர்களை அபிஷேகிக்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் போகிறார்கள், அற்புதம் செய்கிறார்கள். சிலர்கள் தங்களை தாங்களே அழைத்து கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு நிறைய அப்போஸ்தலர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். சமீப காலத்தில் பார்த்தோம்னா அப்பாசல் நிறைய அப்போஸ்தலர்கள். அவங்க யாரால் அனுப்பப்பட்டவர்கள், அவங்க எத்தனை சபையை ஸ்தாபித்திருக்கிறார்கள், எத்தனை சபைக்கு அவர்கள் கண்காணிகளாக இருக்கிறார்கள் எனக்கு தெரியவே இல்லை. அவங்க கையில் ஒரு சபையும் இல்லை, ஆனால் அவர்கள் அப்போஸ்தலர்ஸ். அவர்கள் தங்களை தாங்களே அழைத்துக் கொள்ளுகிறார்கள். உங்களை நீங்களே அழைத்துக் கொள்ளலாம், உங்களையே ஊழியத்துக்கு நியமித்துக் கொள்ளலாம். அப்படி அழைத்து நியமித்துக் கொள்ளும் பொழுது ஆவியானவர் வேலை செய்ய மாட்டார், நீங்கள் வேலை செய்யணும். அதில் எந்த விதமாக கனிகளும் இருக்காது. இவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டு தேவனால் அனுப்பப்படுகிறார்கள். 4ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியானால் அனுப்பப்பட்டார்கள். அனுப்பப்பட்டது இப்போ சபை இல்லை, கமிட்டி இல்லை, பரிசுத்தாவினால் அனுப்பப்படுகிறார்கள். ஒரு போகிற இடமெல்லாம் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்குது, பிரமிக்கத்தக்க காரியங்கள் நடக்குது, சபைகள் உருவாக்குது, புதிய சபைகள் உருவாக்கப்படுகிறது, தேவனோட ராஜ்யம் கட்டப்படுகிறது, பிசாசுடைய ராஜ்யம் ஒழிக்கப்படுகிறது. என்ன, தேவனால் அனுப்பப்படுகிறார்கள், தேவன் பலத்த காரியங்கள் செய்கிறார்கள். ஒன்று கூடி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் கூட பேசுகிறார். அவங்க கர்த்தர் பேசுங்கிற காலம் போல ஒன்று கூடி ஆராதிக்கிறார்கள்.
5 பேரும் கூடி அவர்கள் போதகர்களாகவும் தீர்க்கதரிசியில் இருந்தார்கள், ஒன்று கூடி ஆராதிக்கிறார்கள். அப்படி ஆராதித்து நேரம் செலவழித்து கர்த்தருக்கென்று தங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கும்போது கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் நம்மை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். எனக்கு நேரம் கொடு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நம்மளை உட்கார வைக்க மாட்டார். ஸோ சொல்கிறாங்களே அப்படியே போனேன்னா கர்த்தரை உட்கார வைப்பார். கர்த்தர் உட்கார வைக்க மாட்டார். நீங்கள் உங்கள் வழியிலே போயிட்டு இருந்தால் கூட கர்த்தர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். வார்னிங் கொடுப்பார், போகிற பாதை சரியில்லைன்னு வார்னிங் கொடுப்பாரு. ஆனால் அதையும் தாண்டி நான் சுய சித்தத்தில் சுய விருப்பத்தில் போனோம்னா அந்த போகிற பாதை நிறைவான பாதையாக இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்கிறது, மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவு நல்லா இருக்காது, அவன் பார்வைக்கு நல்லா இருக்கும். கர்த்தர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். என்ன சுயாதீனம் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா மரத்தின் கனியை சாப்பிடும் போதே கர்த்தர் ஒன்றும் சொல்லலை, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சுயாதீனம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு நேரம் செலவழித்து கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார், எனக்காக கர்த்தருக்கு திட்டம் என்ன, நோக்கம் என்ன, ஆலோசனை என்ன, என் வாழ்க்கையில் என்ன நிறைவேற்ற விரும்புகிறார்னு நினைச்சோம்னா உங்களுக்காக அவர் வகுத்து வைத்திருக்கிற பாதைகள் மேலானவைகள்னு சொல்லுது. பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளோ உயரமாய் நம்மை குறித்தவருடைய நினைவுகளும் நம்மை குறித்தவருடைய வழிகளும் இருக்கிறதுன்னு இருக்கு. கர்த்தர் ஒரு காரியம் சொல்கிறாரு. என் வாழ்க்கையில் 20 ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஊழியத்துக்கு வந்து 2025 வந்துச்சுன்னா 22 வருஷம் ஆகும். 21 வருஷம் முடிஞ்சிருச்சு. 21 வருஷத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம், கர்த்தர் ஒரு காரியம் சொல்லி செஞ்சோம்னா அது அற்புதமாக சக்ஸஸாக முடியும். எந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது, எந்த பாடு இருக்காது, காரியம் ஜெயமாக முடிக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம் கர்த்தருடைய வழிநடத்துதலை பெறுவது எப்படின்னு கேட்கணும். கர்த்தர் பேசுகிறதை எப்படி கேட்கணும், கர்த்தர் நம்மளை பேசுகிறார், கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறார்னு கேட்கணும். இன்றைக்கி அநேக மக்களுக்கு, சபைக்கு போகிற மக்களுக்கு கர்த்தர் பேசுகிறாருன்னா ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சமயத்தோடு சொன்னார், கர்த்தர் சொன்னாருங்க, அது எப்படிங்கிறார் ஒருத்தர். கர்த்தர் எப்படி பேசுகிறாருங்கிறாங்க. கர்த்தர் எப்படி பேசுகிறார், எப்படி வழி நடத்துகிறான்னு தெரிஞ்சிங்கன்னா அவர் சொன்ன ஆலோசனைகளை கேட்டு நடந்தீங்கன்னு வச்சுங்களேன், எதிர்ப்புகள் வராதுன்னு சொல்லலை, எதிர்ப்புகள் ஜெயமாக நிற்காது. உனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகுன்னா ஆயுதங்கள் உருவாகும். இன்னும் தீமை நிறைந்த உலகம், பிசாசு நிறைந்த உலகம். ஆனால் தேவன் நமக்காக வைத்திருக்க திட்டங்களும் நோக்கங்களும் கன்ஃபார்ம் அப்படி நடக்கும். ஏன்னா ஆயுதங்கள் நமக்கு எதிராக நடக்கலை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அழிப்பதற்காக நடக்கும் பொழுது நீங்கள் சிங்கிள் ஆண்டாக ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தரே பேக்கில் நிற்பார். ஆனால் நான் செய்கிறேன், நான் திட்டமிடுறேன், நான் ஆலோசனை பண்ணுறேன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸும் வருத்தமும் கவலையும் வேதனை மட்டும்தான் மிஞ்சி நிற்கும். ஏன்னா கர்த்தர் சொல்லலை, கர்த்தர் சொல்லணும்னா கர்த்தர் சப்போர்ட்டுக்கு நிற்க மாட்டார், ஆவியானுடைய உதவி இருக்காது, தேவதூருடைய உதவி இருக்காது. 5 பேர் எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்கன்னு தெரியல, வாட்ஸ்அப்பில் போட்டாங்களா, டெக்ஸ்ட் பண்ணாங்களான்னு தெரியல, டக்குன்னு 5 பேர் கூடுறாங்க. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணால் கூட வரமாட்டாங்க. 5 பேர் கூடுறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆராதித்து அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற பொழுது, கர்த்தரை ஆராதனை செய்கிறார்கள், உபவாசித்து கொண்டிருக்கிற பொழுது ஆவியானவர் பேசுகிறார். அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னு சொல்லலை. 5 பேரும் அவங்க 5 பேரும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. 5 பேரும் கர்த்தருடைய சமூகத்தில் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், கதறி கொண்டிருந்தார்கள்னு சொல்லலை. மதம் வேற, கிறிஸ்தவம் வேற. மதம் மக்களை பிச்சைக்காரனாக மாற்றுது. கடவுளும் நமக்கு பிச்சை போட மாட்டாரா, ஒரு மடி பிச்சை போட்டுற மாட்டாரா, ஒரு தொழில் பிச்சை போட்டுற மாட்டாரா, ஏதாவதும் கர்த்தர் நமக்கு பிச்சை போட்டுற மாட்டாரா. அதனால் கர்த்தரை நோக்கி கெஞ்சுறது, கண்ணீர் விடிக்கிறது, மண்டாடுறது, மதத்தினுடைய செயல்பாடுகள் முழுவதும் அந்த மதத்தில் இருக்கிற மக்களை பிச்சைக்காரனாக மாற்றுவது. கடவுள் தர்ம பிரபு, நம்மலாம் பிச்சைக்காரங்க. அந்த தர்ம பிரபு ஏதாச்சும் மனமிறங்கி போடுறதுக்கு நம்ம பிச்சை எடுத்து கதறி கண்ணீர் விட்டு பாடுபட்டோம்னா சரி போ அப்படின்னு சொல்லி பார்த்து போடுறது. கடவுள் செய்கிறதுக்கு என்ன செஞ்ச, எவ்வளோ கண்ணீர் விட்ட, எவ்வளோ கதறின. இவன் கண்ணீர் விடலை, கதறலை, கர்த்தரை ஆராதனை செய்தார்கள் இருக்கு. அவனுடைய நோக்கம் முழுவதும் கர்த்தர் மேல் தான் இருந்துச்சு. விசுவாசிகள் பெக்கர்ஸ் கிடையாது. விசுவாசிகள் கான்ஃபிடண்ட்டாக கர்த்தர்ட்ட கேட்குறவர்கள், கர்த்தர்ட்ட பேசுகிறவர்கள். முக்கியங்க அவங்களுக்கு ஒன்று கூடி ஆராதனை செய்த போதும் இருக்கு. இன்றைக்கி சபையில் அது இல்லை தெரியுமா? ஆராதிக்கிறதுனா
அவங்களுக்குலாம் அதெல்லாம் அந்நிய காரியம் மாதிரி. 8:35 வந்து எல்லா பாட்டும் முடிஞ்சிடும். அப்புறம் கம்யூனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். சபையிலையும் பாடுறது கிடையாது, வீட்லேயும் பாடுறது கிடையாது. அவங்க லைஃப்பில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது லைஃப் ஸ்டைல் கிடையாது. அவங்களுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறது, கர்த்தரை தேடுகிறது, கர்த்தருக்காக வாழுகிறது அவங்க லைஃப் ஸ்டைல் கிடையாது. அப்படி கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தருக்காக வாழுகிறது உங்கள் வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைலாக இல்லைன்னா கவனிங்க, ஒரு வாழ்க்கை குறித்து தேவனோட நோக்கம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. கர்த்தர் உங்களை பேசுகிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்களாம் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுவீங்க. இவங்களை உபவாசித்து கொண்டு இருக்கும்போது இருக்கு, உபவாசினா 5 நிமிஷமா போனோங்க, ஃபாஸ்டிங் முடிஞ்சிருச்சுங்க, என்ன பண்ணீங்க, போயிட்டு வந்துட்டோம்ல, ஃபாஸ்டிங் முடிஞ்சிருச்சு, ஃபாஸ்ட்டாக போனோம், ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். நான் அதான் அவங்க தான் உங்களுக்கு ஃபாஸ்டிங் எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த மாம்சம் இருக்குது பார்த்தீங்களா, மாம்சம் வந்து பறக்கும், எதுவுமே சீக்கிரமாக நடந்துடணும். காத்திருக்கிறது, கத்துறதை கேட்கறது, வெயிட் பண்ணுவது, அதெல்லாம் மாம்சத்துக்கு பிடிக்காது. போன உடனே அப்படி தட்டிடணும். அப்படியே மாம்சத்துக்கு வந்து அப்போ தான் ஜபம் பண்ணு நினைக்கும் போது கரெக்டாக வந்து சாப்பிடணும்னு தோணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கேட்கும், ஏதாச்சும் ஒன்று சொல்லும். மாம்சத்தை கட்டுப்படுத்தி ஆவியானவர் உங்களுக்கு பேசுவதற்கு அந்த நேரத்தை வர்றதுக்கும் டைம், அதுக்கே உங்களுக்கு டைம் எடுத்துரும். இந்த மாம்சம் வந்து அவசரப்படும், சீக்கிரம் நடக்கணுங்க, அதை செய்யணும் இதை செய்யணும். அப்படியா அவங்க நேரம் ஒதுக்கி கர்த்தர்ட்ட பேசுகிறாங்க. பேசும்போது கர்த்தர் இதான் சித்தன்னு சொல்கிறார். நீங்கள் மக்களுக்கு அது அவள் நேரம் இல்லைங்கிறாங்க. அவ்வளோ நேரம் இல்லை. 10 வருஷம் என்ன பண்ணீங்க, 10 வருஷம் ஒன்றுமே இல்லை, 10 வருஷம் வீணாக போச்சே, நேரம் இல்லை. நான் உங்களுக்கு இன்னும் 10 வருஷம் வீணாக தான் இருக்கும். என்ன இதை செய்வாங்க, செஞ்சு முடிவுக்கு வரும்போது கர்த்தரோட சித்தம் இல்லைன்னு தெரிஞ்சிடும். எப்படின்னா அற்ற ஃபெயிலியர் ஆவாங்க தெரியுமா, தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் இது கர்த்தரோட சித்தம் இல்லை, சரி இதை ட்ரை பண்ணுவோம், இப்படி போவோம், அதில் போவோம். அதுலேயும் தெரியாது உங்களுக்கு. வாழ்க்கையில் ஒவ்வொரு டிசிஷன்லேயும் கர்த்தர் பேசணுங்க. எந்த ஊருக்கு போகணும், எந்த வேலைக்கு போகணும், யாரை கல்யாணம் பண்ணணும், எல்லாத்துக்கும் கர்த்தர் பேசணும். உங்களுக்கு கர்த்தர் பேசணும்னா அதுக்கு நேரம் கொடுக்கணும். இது வந்து மக்களே பாருங்கள், சில நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் பாஸ்டர், நீங்கள் எடுக்கலம்பாங்க. நான் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அப்படியே கையில் வச்சுட்டு இருக்குது. நான் பாத்ரூம் போயிருப்பேன், எங்கேயாவது போயிருப்பேன், 2 தடவை கூப்பிட்டானுங்க. நாங்கள் எனக்கு என்ன, ஏன்ட்ட 2 தடவை கூப்பிட்டாவே அவங்க பதட்டம் ஆயிடுவாங்க. என்ன உடனே இன்ஸ்டண்ட்டாக அப்படி குனின்னு எடுத்துறணும். அப்படியே கர்த்தர்ட்டையும் அப்படி தான், உடனே நேரம்லாம் கிடையாது. நிறைய அப்படி போய் பாடுபட்டு கடைசியில் வாழ்க்கையில் எந்த நன்மை இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். மிகப்பெரிய தீர்மானங்க, அவங்க மிகப்பெரிய தீர்மானம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பவுலும் பவுர்ணமாவும் பிரித்து எடுக்கப்படுறாங்க, சபைகள் உருவாகுது. பவுல் போனதுனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரோடு நேரம் செலவழிக்கணும், கர்த்தர் நமக்காக என்ன வச்சிருக்கிறான்னு கேட்கணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கர்த்தர் பேசுவார். சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அவங்க பெரிய ஆளுங்க, அவங்க எல்லாமே கர்த்தர்ட்ட கேட்டுக்குவாங்க. அவங்க சொல்கிறது எப்படின்னா நம்ம பரியாசம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாமே கர்த்தர் சொல்லிடுவார்ல அப்படிம்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு பெரிய, அது வந்து நம்மள பைத்தியக்காரி மாதிரி இருக்கும். கர்த்தர் சொன்னார்னா என்னாலும் கர்த்தர் சொல்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு நாள் கூட பேசலையா, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. விந்தையிலும் விந்தையாக இருக்குது. கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு நாள் கூட பேசலைன்னு சொல்கிறது எனக்கு விந்தையாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எது விந்தையாக இருக்குன்னா, கர்த்தர் பேசினார் சொன்னால் அவங்களுக்கு விந்தையாக இருக்குது. ஆண்டவர் சொன்னால் என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குன்னாரு. நீங்கள் ஒரு ஆடா? சந்தேகமாக இருக்குல்ல எனக்கு கொஞ்சம். ஆடாக இருந்தால் தான் கேட்குங்க, கழுதியாக இருந்தால் கேட்காது. என் நாடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்குதுன்னு இருக்கு, அந்நியனுடைய சத்தம் கேட்காதுன்னு இருக்கு. நிருபங்களில் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கு, அந்த அபிஷேகம் சகலத்தை உங்களுக்கு போதிக்குன்னு இருக்கு. கையில் போது சொல்லுவோம், நான் கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய மேய்ச்சலின் ஆடு, நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தின்படி
நான் வாழ முடியும். எனக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் எனக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். நேரம் கொடுத்தீங்கன்னா கற்றுக் கொடுப்பார். என்ன செய்வது, ஏது செய்வது, எல்லாத்துலேயும் கற்றுக் கொடுப்பாருங்க. கவுன்சிலிங் போகும்போது கூட எந்த காலேஜுன்னு சொல்லிக் கொடுப்பாரு. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரா? எல்லாத்தையும் பேசுவாருங்க. ஆனால் நேரம் செலவழிக்கணும். கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசிக்கிறதுனாங்கன்னா டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம உலகத்தான் கிடையாது. வாழ்க்கையில் முக்கியமான தீர்மானம் எடுக்கிறதுக்கு பூவா தலையாக போடுறதுக்கு. பூவா தலையாக தெரியும் இல்லையா? ஹெட்டாக டைலான்னு பார்க்குறதுக்கு சுண்டி விட்டு பார்ப்போம். தலை விழுகுதா, பூ விழுகுதா. ஒரு காலத்தில் நம்ம படிப்பு வந்து ஒரு ஆவரேஜான படிப்பு தான். படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டி பார்ப்போம். கூட்டி பார்த்து பாஸ் ஆகிடலாம். இல்லாட்டா இந்த கோரா புள்ளை இழுத்து பார்க்குறது. அப்படி உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குல்ல? கோரா புள்ளை அழுது கரெக்டாக நேராக போயிடுச்சுன்னா பாஸு, டர்ன்னு கிழிஞ்சிச்சுன்னா நமக்கு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்படி வாழ்க்கை இல்லை. இல்லாட்டா கர்த்தரோட சித்தம் என்ன 30 பேர்ட்ட எழுதி போட்டு கேட்கறது கிடையாது. இல்லாட்டா 30 பேர்ட்ட கேட்கறது கிடையாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் 40 நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கறது கிடையாது. நீங்கள் உங்கள் மேட் பண்ணிட்ட நேரம் செலவழித்து பேசுறது. இங்கே இடைத்தரகர்களோ பூசாரிகளே இல்லை. நீங்களே கருவறைக்குள்ள போகலாம், நீங்களே அர்ச்சனை பண்ணிடலாம். புரியுற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்களே அர்ச்சனை பண்ணி நீங்களே கர்த்தர்ட்ட கேட்கலாம். இது விசேஷமானது. கர்த்தருக்கு உறவு. அவங்க சில நேரத்தில் சொல்லலாம், சில ஆட்கள் சொல்லலாம். ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க கர்த்தர்ட்ட கேட்டிருக்காங்க. எல்லாரும் சொல்கிறது கிடையாது, சில ஆட்கள் சொல்கிறாங்க. சில ஆட்கள் கேட்டதுக்காக யூகம் பண்ணி சொல்லுவாங்க. கேட்டுட்டாங்க சொல்லிடுவோண்டு. அதை கேட்டு இந்த பேக்குகள் செய்யுங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்படி சொல்லி மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களே எனக்கு தெரியும். கர்த்தர் காமிச்சிட்டார், இன்னாரை காமிச்சிட்டார். காமிச்ச உடனே அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு ஆள் வந்தார். அவரும் அதே மாதிரி ஆள் பேர் வந்த ஆள் பண்ணாயே முடிஞ்சு. அப்படிலாம் இல்லை. கர்த்தர்ட்ட கேளுங்க. நேரம் ஒதுக்கணுங்க. சில மனிதர்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் விசேஷமான லைஃபு, இன்றைக்கி நிறைய நான் செய்ய வேண்டியிருக்கு, அதனால் நிறைய ஜெபிக்க வேண்டியிருக்குங்கிறாங்க அவங்க. இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய, அதனால் நான் கூட கொஞ்சம் ஜெபிக்கணுங்கிறாங்க. நமக்கு நிறைய வேலை இருந்துச்சுன்னா ஜெபிக்கிறத குறைச்சிருவோம், தெரியுமா? இந்த வருஷம் நிறைய வேலை இருக்குது, திட்டம் இருக்குன்னா அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நமக்கு நிறைய வேலை இருந்துச்சுன்னா கர்த்தரோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் குறைஞ்சிரும். 3 பாட்டுக்கு அரை பாட்டு சங்கீதம், ஏதாச்சும் 2 வசனம் ஏதாவது சங்கீதம் இருக்குது தெரியுமா? சங்கீதம் படித்தாச்சு. அவங்க ஏன் கேட்குன்னா ஞானம் வேணும், கரெக்டான டிசிஷன் எடுக்கணுங்கிறதுக்காக கர்த்தர்ட்ட கேட்குறாங்க. இல்லாட்டா யூகம் பண்ணணும். இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், எல்லாமே சகுனம் கரெக்டாக இருக்குது. அவங்க வந்து யூகம் பண்ணுவாங்க. இந்த பெருமை இருக்குது தெரியுமா? பெருமை வந்து யூகிக்கும். இதை எதையும் போட்டால் இது சரியாக தான் இருக்கும். 2 போட்டால் கூட்டி கழித்து பார்த்தோம்னா எல்லாம் கணக்கு சரியாக இருக்கும். கணக்கு சரியாக இருக்க தப்பாக இருக்கும். யூகம், பெருமை யூகிக்குது. விசுவாசம் கர்த்தருக்குமாக தன்னை தாழ்த்துது. தாழ்த்துகிற கொண்டா தான் கர்த்தர் பேசுகிறாருங்க. தாழ்த்தி நேரம் செலவழித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும், கர்த்தரை பாடணும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கணுன்னு எவன் தன்னை கர்த்தருக்கு முன்பாக ஹம்பிள் பண்ணுறானோ அவனுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். உபவாசத்தை குறித்து ஒரு காரியம் என்னங்க? உபவாசமே கர்த்தருக்குமாக தன்னை தாழ்த்துகிறதுங்க, பட்னி கிடக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், எது உபவாசங்கிறாரு? எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்திங்கிறாரு. தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தும் போது கர்த்தர் பேசுகிறாரு. அன்னைக்கு ஊழியத்துக்கு அனுப்புனாரு. எல்லாரும் ஊழியம் செய்ய முடியாது, அழைக்கப்படலை. நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், இல்லையோட எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், பிளம்பராக இருக்கலாம், ஏதோ ஒரு வேலை. எல்லாருமே டாக்டராக இருந்தோம்னா அப்புறம் என்ன செய்யறது? எல்லாருமே நீட்டுக்கு போனோம்னா அப்படி எல்லாரையும் கர்த்தர் டாக்டராக இருக்க முடியும் அழைக்கலை. அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கிஃப்ட் கொடுக்குறாரு.
நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக இருக்க முடியாது அவங்கள அழைச்சிருக்கலாம். உங்கள் அப்பா அம்மா வந்து டாக்டராக போன அனுப்பியிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்த அந்த காலிங் வந்து சயின்டிஸ்ட் காலிங்க, அதுக்குள்ளே கிஃப்ட் தான் இருக்கும். அங்கே போய் வேலை செய்யாது. படிக்கிறதுனா படிப்பு அடிப்படையில்ங்க உயர்வு, காலியின் அடிப்படையில், அழைப்பின் அடிப்படையில், அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தேவன் கொடுக்குற வரத்தின் அடிப்படையில் தான் உயர்வு. சொல்றது புரியுதுங்களா? நீங்கள் சாதாரண ஆசாரியா கூட இருக்கலாம், அது அழைப்பு இருந்துச்சு, அதில் கிஃப்ட் இருந்துச்சுன்னா பல கோடியில் உருவாக்கக்கூடிய ஆசாரியா மாறலாம். தெரியுமா? கொத்தனார் பெரிய 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 மல்டி மில்லியனாக மாறலையா? என்ன வேலைனாலும் செய்யணும். ஒரு இடத்துல செய்கிறோம், ஒரு இடத்துல பழகுறோம். அங்கே போய் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்கிற கிடையாது, அங்கே போய் நம்ம ஆவிக்குரிய நான் காமிக்க கிடையாது. கத்தரை காமிக்கிறார், ஒன்று குடும்பத்தில் இருளாக இருக்கிறத காமிக்கிறாரு. அதுக்கு உங்களை வேலையை கூப்பிடலை. அங்கே போய் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, அங்கே போய் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வாழுகிற வாழ்க்கை அவனுக்கு தெரியணும். கத்தர் கூட இருக்கிறார். வேலை பார்க்குற இடத்துல கத்தர் கூட இருக்கிறார், கத்தர் கூட இருக்கிறார். இவனை காரியங்களை வாய்க்க செய்கிறாரு. மற்றவங்களுக்கு இல்லாத அனுகூலம் அவனுக்கு நடக்குதுன்னா இவனோட கத்தர் இருக்கிறார் என்பதை மற்ற மக்கள் பார்க்கணும். இவன் தீமையை விட்டு விலகி இருக்கான், இவனுக்கு நன்மைகள் நடக்குது. இவனுக்கு நன்மை நடக்குதுன்னா நிச்சயமாக அது இவனால் இல்லை எப்படி உலகம் தெரியும். என்னை பார்த்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. இவன் நல்லா இருக்கான்னா இவனால் அல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும், என் வாழ்க்கையில் இருக்க கத்தர்னு எல்லாருக்குமே தெரியும். நான் சொன்னது புரியுதுங்களா? அவங்க ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யலை. இப்போ நான் கத்தருக்கு ஆராதனை செய்கிறேனா? இப்போ இல்லை. கத்தர் உங்களுக்கு ஊழியம் செய்கிறார், உங்களுடைய கால்களை கழுவுறார், உங்களுக்கு மினிஸ்டர், உங்களுக்கு வந்து ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களும் இப்போ கத்தருக்கு ஆராதனை செய்யலை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நேரம் நான் ஆராதனைக்கு வந்துடுவேன். நேரம் வந்து நான் ஆராதனைக்கு போயிட்டு வந்துடுறேன். எப்போ போவீங்க? பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது. நீ கத்தருக்கு ஆராதனை செய்யலை, நீங்கள் கத்தரை மகிமைப்படுத்தவே இல்லை. அது ஆராதனை நேரமே கிடையாது. ஆராதனை நேரங்கிறது முதல்ல துதிச்சிங்க பார்த்தீங்கன்னா, உங்களை மறந்து நேரம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதான் ஆராதனை. அடுத்து கத்தர் உங்களுக்கு ஊழியம் செய்கிறது. அது நீங்கள் ஊழியம் செய்யலை, கத்தர் உங்களுக்கு ஊழியம் செய்கிறார். இவங்க 5 பேர் உட்காந்து என்ன செய்யலாம் ஏது செஞ்சாலும் பப்ஸ் சாப்பிட்டு பேசிட்டு இல்லை. கமிட்டி கூடும் தெரியுமா? கமிட்டி கூட பேசுவாங்க. சரி லஞ்ச் வந்துருச்சு, சரி அடுத்த வாரம் பேசிக்குவோம் அப்படின்னு போலவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யலைங்க. அவங்க அங்கே 1 கோடி கத்தருக்கு ஊழியம் செய்தார்கள். அப்பொழுது ஆவியானவர் பேசினார். ஆவியானவர் எப்போ பேசுகிறார் என்றால், தேவனுக்கு நேரம் செலவழித்து கத்தரை மகிமைப்படுத்தி தன்னை எவன் கம்ப்ளீட்டாக தாழ்த்துறானோ அவனுக்கு ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் பெருமைகளோடலாம் பேச மாட்டார்னா பேசுகிற கேட்காதவனுக்கு. பெருமை உள்ளவன் எதை பார்ப்பான்? தன் மாம்சம்னா. ஆவியானுடைய உதவி எங்கே இருக்கிறதோ அங்கே தான் ஜெயம் இருக்கிறது. சங்கீதம் 23 வாங்க. இன்னைக்கு இந்த ஆவியானவர் நமக்கு செய்யக்கூடிய பெரிய உதவியை காமிக்கிறேன். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரோட பேசுகிறோம், கர்த்தரோட ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லலை, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை மக்கள் தேவன் இருக்கிறான்னு நம்புகிறாங்க? எல்லா மக்களுமே கடவுள் இருக்காங்கயா சொல்கிறாங்க இல்லையா? எல்லாருமே கர்த்தர் இருக்கிறார் நம்புகிறாங்க, கடவுள் இருக்காங்க, உங்கள் சாமி இருக்க நம்புகிறோங்கிறாங்க. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அவர் ஆண்டவராக இருக்கிறான்னு கேட்டால் கிடையாது. ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத நம்புறது வேற, ஆண்டவர் என் ஆண்டவராக இருக்கிறாங்கிறது வேற. இயேசு பூமிக்கு வந்தார்னு மக்களுக்கு தெரியும், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார்னு மனப்பாடமாக தெரியும். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அவர் ரட்சகராக இல்லை. கர்த்தர் ரட்சகர், கர்த்தர் ரட்சகர்ல என் ரட்சகர். கர்த்தர் மேய்ப்பர் அல்ல, என் மேய்ப்பர். நீங்கள் எந்த காரியத்தை சொந்தம் பாராட்டுகிறீர்களோ, என் மேய்ப்பர், என் ரட்சகர், என்னை விடுவிக்கிறவர், என்னை போஷிக்கிறவர்னா, நீங்கள் எதை அவரிடத்துல சொந்தம் பாராட்டுகிறீர்களோ அதற்கு அவர் தேவனாக இருந்து தன்னை வெளிப்படுத்துவார். கர்த்தர் மேய்ப்பர்னு சொல்லலை, கர்த்தர் என் மேய்ப்பர். கர்த்தர் என் மேய்ப்பராக இருந்தார்னா
நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடையன்னு சொல்லலை. கர்த்தர் இது பர்சனலைஸுங்க, தேவனுடைய தனிப்பட்ட உறவுங்க. இது உறவுல பேசுறது. எங்க அப்பா அப்பனா என்ன அர்த்தம்? அதான் ஆராதனைன்னா அப்பாங்கிறல்ல, ஏன் அப்பா, அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பு. அப்போ அந்த உறவுக்குள்ள வரும் பொழுது நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போகிறார். அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போகிறார். கையில் போது சொல்லுவான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமேன், ஆமேன். 3ஆம் வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அத்தனை பார்க்க போறோம். கர்த்தரோட உறவு, அந்த உறவுல ஆவியானவர் வெளிப்படுகிறார். அப்படின்னா கர்த்தர் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் நம்முடைய ஆத்துமாவை ரெஸ்டோர் பண்றார். தேற்றி அப்படின்னா கம்ஃபர்ட் பண்ணவும் கிடையாது. இங்கிலீஷில் அழகா ஹி ரெஸ்டோரத் மை சோல்ஸ் இருக்கு. என்னுடைய ஆத்துமாவை அவர் ரெஸ்டோர் பண்றார். ரெஸ்டோர் பண்றாருன்னா அந்த பழைய நிலைக்கு கொண்டு வரார். பழைய நிலைக்கு மேலாக சிறந்த நிலை கொண்டு வர்றது. மீட்டு ரட்சித்து, அது வேதனைப்பட்டிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம், அந்த பழைய நிலைக்கு கொண்டு வர்றது ஆத்துமான்னு சொல்றோம் இல்லையா. புறம்பான மனுஷன் ஒன்று இருக்கு, உள்ளான மனுஷன் இருக்கு. அநேக நேரத்தில் கவனிங்க, கடைசியில் தான் முடிப்பேன். இந்த உள்ளான மனுஷன் நடக்கிறதுக்கும் புறம்பான மனுஷன் நடக்கிறதுக்கு நிறைய ஒற்றுமை இருக்கும். உள்ளான மனுஷன் சொல்லும் பொழுது ஆவியும் ஆத்துமாவையும் உள்ளான மனுஷன் சொல்றோம். புறம்பான மனுஷன் சொல்லும்போது சரீரத்தை சொல்றோம். ஆவி ஆத்துமான்னு சொல்லும் பொழுது இன்டலெக்சுவல், இமோஷன், வில். சித்தம் கொள்வது, அறிவாற்றல், உணர்ச்சி. உங்களை உணர்ச்சிகள் காயப்பட்டிருக்கிறது, காயப்பட்டிருக்கீங்க, வேதனைப்பட்டிருக்கீங்க. ஏதோ ஒரு நடந்த சம்பவம் உங்களை காயப்படுத்தி இருக்கிறது, நொறுக்கி இருக்கிறது, உங்கள் இருதயத்தை உடைச்சிருக்கிறதுனா, ஆவியானவர் வேலை செய்யும் பொழுது முதல் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, உங்களை இருதயத்தை, உள்ள இருக்கிற இருதயத்தை, எண்ணங்களை, சிந்தைகளை, உணர்ச்சிகளை அவர் சரி பண்றாரு. நீங்க உள்ள சுகமாகலன்னா வெளியே சுகமாக முடியாதுங்க. நிறைய மக்களுக்கு நிறைய எத்தனை பேர் சொல்றாங்க, எனக்கு ஒரு வியாதி இல்லைங்கிறாங்க. நினைக்கிற ஒரு அம்மா சொல்லு, எனக்கு ஒரு வியாதி இல்லை, ஆனா நான் வியாதியா இருக்கேன், நான் மெலிஞ்சு போயிட்டேங்குது இந்த அம்மா. வியாதி இல்லை அப்படின்னா உள்ள வியாதி இருக்குன்னு அர்த்தம். இது ஸ்கேன்லையோ எம்ஆர்ஐலையோ எதுலையுமே தெரியாது. நீங்கள் உள்ள ஏதே ஒரு இடத்துல அடிபட்டிருக்கீங்க, காயப்பட்டிருக்கீங்க. ஆவியான செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் உங்கள் ஆத்துமாவை தேற்று ரெஸ்டோர் பண்றார், புதுப்பிக்கிறார்னு அர்த்தம். மீட்டு ரட்சிக்கிறார்னு அர்த்தம். மீட்டு ரட்சிக்கிறார்னா ஆத்துமாவில் ஏதோ ஒரு டேமேஜ் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஆத்துமாவில் காயப்பட்டுட்டீங்கன்னா எதுவுமே நடக்காதுங்க. ஆத்துமாலாம் உடஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், உடஞ்சிட்டிங்க, உள்ள காயம் இருக்குன்னா அப்படி பேக்கு மாதிரி இருப்பீங்க, அப்படியே இதே யோசிச்சிட்டே இருப்பீங்க. இப்போ பார்த்தாலும் சித்தப்பரமா பிடிச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? வாசிப்போம், உங்களுக்கு அப்படி இப்போ தெரிய மாதிரி இருக்கோ அப்பப்போ. அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். 4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருள்னா என்ன? கெட்ட காரியங்கள் நடக்குதுன்னு அர்த்தம். மரணத்தை ஸ்மெல் பண்றோன்னு அர்த்தம். வேதனைப்படுத்தக்கூடிய, தீங்கு நடக்கக்கூடிய, தீங்கை உணரக்கூடிய ஒரு ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எல்லாம் சொல்லியிருக்காரு சங்கீதக்காரர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டாலும் சொல்லலை, சிலர் கூடாரமே போட்டுறாங்க. 30 வருஷமா சொல்றாங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கியா, வாழ்க்கையே கஷ்டமா இருக்கியா. ஏன்னா இவன் அப்படி சொல்லலை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கிராஸ் பண்றேன்.
ஒரு காலு பின்னாடி இருக்கு, இன்னொரு காலு முன்னாடி போயிட்டு இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களாங்க? தண்டவாளத்தை கிராஸ் பண்ணக்கூடாது, புரியுதா? நம்ம ஊரில் பரவாயில்ல, சென்னையில் 5-6 ட்ராக் இருக்கும். இந்த ட்ராக்கில் ஒன்று வரணும்னு இந்த ட்ராக்கில் ஒன்று வந்துகிட்டு இருக்கோம். சென்னை ராஜபாளையத்தில் ஒரு 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேர் ஒரே நாளில் இறந்தாங்க தெரியுமா? வியாபாரிகள் அவங்க. 3 பேரில் ஒரு ஆள் உயிர் மயிரில் தப்பிச்சிட்டார். அது மரண இருளுக்குள்ளேயே நடக்கிறது. இப்படி நடக்கிறதே கஷ்டம். தண்டவாளத்துக்குள்ளேயே நடந்து போனீங்கன்னா, சிலர் தண்டவாளத்திலே நடந்து போகிறாங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் 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 நடந்தாலும்ங்கிறது கிடையாது. நடக்கிறேன், ஆனால் கிராஸ் பண்ணிடுறேன். சில கஷ்டங்கள் துன்பங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் அதுவே வாழ்க்கையின் பங்காக மாறிடக்கூடாது. நடந்தேன் ஒரு காலத்தில் மரண இருளுக்குள்ள அதனுடைய கஷ்டத்தை உணர்ந்தேன், ஆனால் இப்போ இல்லை. அந்த நிலைக்கு வந்துடணும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூட இருக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தை அங்கேயும் உணர்றான் அவன். அதான் காட் சென்ஸுங்க, காட் கான்சியஸுங்க. ஆராதனைன்னா சபையில் போய் ட்ரம் அடிச்சுட்டு ஆடிட்டு வர்றது கிடையாது. முதல்ல மெதுவாக பாடுறது, அப்புறம் ஆவியானவர் இறங்குறாரு. இறங்கி எதில் இறங்குறாரு ஆவியானவர்? நேராக ட்ரம்மில் தான் இறங்குவார். ஆவியானவர் நேராக மனுஷன் மேலே இறங்க மாட்டார், ட்ரம்லையும் குச்சியிலையும் இறங்குவார். குச்சி அடிக்கிற அடியில் இங்கே அப்புறம் அங்கிட்டு இது அங்கே அப்படி தாவுவார். அப்படியே அவர் அதெல்லாம் ட்ரிக்கு தெரியாது. அப்படி சொன்னார்னா அடிப்பான், இப்படி சொன்னார்னா ஆவியானவர் புஷ்ஷுன்னு அப்படி போயிடுவார். அது இல்லைங்க, மரண இருளில் எல்லாம் தீமையாக இருக்கும்போது கர்த்தருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. அவன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என் கூட இருக்கிறேன், என்னுடைய கோலும் என்னுடைய தடியும் என்னை தேற்றும்னா கம்ஃபர்ட் பண்ணுங்கிறான், தேற்றும் ரெஸ்டோர் பண்ணுங்கிறான். வசனம் ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம், வசனம் இருக்கிறது, ஆவியானுடைய கைடன்ஸ் இருக்குன்னா சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன், கஷ்டம் கொஞ்ச நாளைக்கு நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், கஷ்டம் முடிஞ்சதுக்கப்புறம் வரேன்னா வராமல் கூட இருக்கலாம், வர முடியாமல் கூட போகலாம். அதான் கஷ்ட நேரத்திலே கர்த்தரை தேடணும். அப்போ தான் அதிகமாக தேடணும். கீழே என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, இதெல்லாம் அந்த ஆத்துமாவை ரெஸ்டோர் பண்ணுகிறதுல, ஆத்துமாவை தேற்றுகிற காரியத்தில் ஒரு வேலை. வெளியே வந்தேன், மரண இருளிலிருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ சத்துரு சுற்றி இருக்கான், ஆனால் நடந்துக்கிட்டுல நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் நடக்கலை, ஒரு பந்தியில் உட்காந்துருக்கேன். இப்போ நான் நடந்துக்கிட்டு அதை கிராஸ் பண்ணிட்டுல, என்னை கவிழ்க்க நினைந்த மக்கள் மத்தியில் என்னை உட்கார வச்சிருக்கிறாரு. உட்கார வச்சிருக்கிறாருன்னே உள்ள ரெஸ்ட் ஏற்பட்டுச்சுன்னு அர்த்தங்க. யாருங்க உட்காருவா? இளைப்பார் உள்ளவன் தான் உட்காருவான் தெரியுமா? சில நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் சீட்டு இருந்தால் கூட உட்கார மாட்டாங்க தெரியுமா? சிலர் சீட்டு இருக்கும் உட்கார மாட்டான். ஏன்? பதட்டம், என்ன நடக்க போதோன்னு பதட்டம். இங்கிட்டு இருந்து அங்கே போவாங்க, அங்கிட்டு இருந்து இங்கே வருவாங்க. ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா ஆத்துமாவை ரெஸ்டோர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ரெஸ்டோர் பண்ணது மட்டுமல்ல, அது எப்படி பண்ணுறாருன்னா, என் தலையை என் தன்னை தான் அங்கே தான் ஆவியானுடைய ஆயில் வருது, ஆவியானுடைய அனாயிண்டிங் வருது. இதெல்லாம் அந்த ரெஸ்டோர், ஆத்துமா ரெஸ்டோர் ஆகிறதுல முக்கியமான காரியம். அங்கே ஆவியானவர் கைட் பண்ணார் பார்த்தீங்களா? எப்பப்பெல்லாம் கர்த்தரோட உறவாடுறோம், கர்த்தரோட நேரம் சொல்லிக்கணும்னா ஆயில் வேலை செய்யுது. ஆவியானோட அபிஷேகம் வேலை செய்யுதுன்னா உள்ள ஒரு ரெஸ்ட்டு, ஒரு நிறைவு. என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிற என் பாத்திரம் கம்ப்ளீட்டாக நிரம்பிடுதுன்னா ஃபுல்லாகிட்டேன், எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டுருச்சு. இப்போ நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மற்றவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்குது. இப்போ நான் தேற்றப்படுகிறவன் இல்லை, நான் தேற்றுகிறவனா மாறுறேன். நான் சொன்னது புரியுதுங்களா? கவலைப்படாதே சகோதரன் சொல்ல நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு தேவையில்லை, நான் கம்ஃபர்ட் பண்ணுறேன். ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா,
மேலறையில் சொல்கிறார், ஆவியானவர் ஊற்றுவேங்கிறாரு. அதை யோவான் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவத்தலின் உள்ள நதிகள் ஓடுங்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழி ஓடும். ஒரு ஸ்டேஜ் உள்ள நமக்கு தாகம் தீர்க்கப்படணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த சமாரியா ஸ்திரீ சொல்கிறார் பார்த்தீங்களா, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு என்றென்றைக்கும் ஊறுகிற நித்திய ஜீவ நீரூற்று எனக்குள்ளே உண்டாங்கிறார். அது ரட்சிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஆண்டரோட பழகுறோம், ஆண்டரோட நல்ல உறவாடுறோம்னா உங்களுக்குள்ளே இருக்கிற நதி வெளியே போகும். பாத்திரம் நிரம்பி வழிதுன்னு என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டாக தேவைகள் முழுவதும் தீர்க்கப்பட்டுருச்சு, தேவைன்னு ஒன்று இல்லைன்னு அர்த்தம். தேவையில் நிறைஞ்சிருச்சு, இன்னைக்குள்ள இடம் இல்லைன்னு அர்த்தம். அதான் லைஃப், அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்புறம் சொல்கிறாரு, என் தலையை எண்ணெயினால் என் தலைன்னு சொல்கிறோம் இல்லையா, இது அப்படி, இது ஸ்பிரிச்சுவல் காரியம். பொதுவான மக்கள் மனதுன்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? மனது எங்கே இருக்குது? மனசு இங்கே இருக்குமா? மனசு இங்கேயா இருக்குது? இங்கேயா இருக்குது? மனசை தொட்டு விட்டுடாங்க. எங்கே மனசு? இப்போ இங்கே மனசு இல்லையா? பின்னாடி மனசு எங்கே இருக்கு? மனசு உள்ள இருக்கு, கண்டுபிடிக்க. மனசு ஸ்பிரிச்சுவல். இங்கே இருக்குது மூளை. அது புறம்பான மனுஷனுடைய ஒரு பகுதி. நான் சொன்னது மூளை உள்ளான மனுஷன் இல்லை, புறம்பான மனுஷன். மனசு எங்கே இருக்கு? ஆத்துமா எங்கே இருக்கு? உள்ள இருக்கு, உள்ள இருக்கு. ஆனால் இந்த மனசு மூலமாக வேலை செய்யும். மூளையின் மூலமாக தான் பிரதிபலிக்கும். நான் சொன்னது புரியுதாங்க? நம்ம சரீரத்தை நடப்பி கூட இந்த நரம்புகள்லாம் அங்கே தான் இருக்குது, அப்படி தான் நடத்தும். ஆனால் மூளையில் நம்ம ஸ்டோர் பண்ணலை எல்லாத்தையும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போது ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. கோடிக்கணக்கான வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க. எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. நம்ம கொஞ்சம் வீடியோ தான் போடுறோம். நமக்கு இது வரைக்கும் நான் ஒரு 10,000 ஜிபி வச்சுருக்கோம், அவ்வளோதான். நம்ம பதிஞ்சதை நம்மகிட்ட இருக்குது. நம்ம ஒரு 10,000 ஜிபி, அவ்வளோதான். நம்ம வீடியோ ஹார்ட் டிஸ்கில் வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே. நம்மகிட்ட இருக்குது 10,000 ஜிபி. உலகத்தில் எத்தனையோ பேர் வச்சுருக்காங்கன்னா அவன் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருக்கான். க்ளோட்ஸுங்கிறாங்க இல்லையா, அது எனக்கு என்னன்னு தெரியல. எங்கேயோ வச்சுருக்காங்க, விண்வெளியிலே எங்கேயோ வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் மனது செயல்படுது. எல்லாத்தையும் மூளையில் வைக்கலை, மனதில் வைக்கிறோம். மனதுக்கு எவ்வளோ நாள் கற்றுக்கலாம் தெரியுமா? இவ்வளோ தான் கற்றுக்கணும் ஒன்றும் கிடையாதுங்க. மனசு பிரம்மாண்டமாக கற்றுக்கலாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது இல்லையா, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்குது. பார்த்தீங்களா? கிறிஸ்துவின் சிந்தை எங்கே இருக்குது? எங்கே இருக்குது கிறிஸ்துவின் சிந்தை? ஆவியில் இருக்குது. கிறிஸ்துவின் சிந்தைனா அனாயிண்டடுடைய மைண்டு. கிறிஸ்துனா அனாயிண்டட் ஒன். அதே அனாயிண்டிங் மைண்டில் வந்துருச்சுன்னா நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறுவீங்க. ஸ்பிரிட்டில் இருக்கிற எந்த அனாயிண்டிங்கோ அதே சிந்தை மனசுக்கு வரட்டும், அங்கே காயத்துக்கோ வேதனைக்கோ கண்ணீருக்கோ இடமெல்லாம் போகும். ஆராதிக்கிறவர்கள் சோர்வாக இருக்க மாட்டாங்க தெரியுமா? ஆராதிக்கிறவர்களுக்கு சோர்வு பிரச்சனையே இல்லையா? அவங்க வேறு உலகத்தில் இருக்காங்களா? அதனால தான் ஆராதனையில் சொன்னேன், பவுலும் சீலாவும் தொழு மரத்தில் அடிக்கும் போது வொர்ஷிப் பண்ணுறான், ஆராதிக்கிறாங்க. ஆவியான உள்ள இறங்குறாருங்க, சங்கிலிலாம் உடையுதுங்க. அதான் ஸ்பிரிச்சுவல் மைண்டு. கையில் ஊற்றி சொல்லுவோம், கர்த்தர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என்னை எல்லா தீமை நின்றும் உணர்வுபூர்வமாக காயப்பட்டிருக்கிற எல்லா காயத்திலிருந்தும் என்னை மீட்டு ரட்சிக்கிறார். ஆமேன், ஆமேன். அதான் ஊழியம். ஆவியானவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊழியம். உள்ள மனதில் காயங்கள் ஆற்றப்படலைன்னா நீங்கள் எதுவுமே செய்யவே முடியாதுங்க. நீங்கள் வேலையில் இன்வால்வ் ஆக முடியாது, வேலை இன்வால்வ் ஆக முடியாது, நீங்கள் சமைக்கவே முடியாது தெரியுமா? நான் சொல்கிறது புரியுதா?
எதுவுமே இன்வால்வ் ஆக முடியாது. ஆவியான சரி மிகப்பெரிய ஒரு காரியம், மனதையும் எண்ணத்தையும் உருவாக்குறாதா மேற்பன் செய்கிற காரியம். 6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். வாழ்நாள் முழுதும் நன்மையும் கிருபை என்னை தொடரும். தொடரும்னாம உங்கள் மேலே இருக்குன்னு அர்த்தங்க. உங்கள் மேலே இல்லாது உங்களை தொடராது, தெரியுமா? விலைக்கு சொல்கிறேன், நல்ல சென்ட் அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் போனதுக்கப்புறம் 2 நிமிஷம் வாசம் அடிக்கும், தெரியுமா? சிலர் போனதுக்கப்புறம் வாசம் அடிக்கும், மூக்கை பற்றி கொண்டு இருக்கும், அத்தாடி மாட்டாங்க. அது ஒரு இது, அது அவன் மேலே இருக்குது, வெளியே வருது. உங்கள் மேலே ஆவியானோட அபிஷேகம் இருந்துச்சு வச்சுங்களேன், அந்த வாசம் வெளியே தெரியும். உங்கள் மேலே நன்மையும் கிருமை உங்கள் மேலே மட்டுமல்ல, உங்களை பின்தொடர்ந்து வருது. அதான் லைஃபுங்க. வாசிப்போம் சங்கீதம் 34. இது ஒரு லைஃப் ஸ்டைல். அதனால தான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக இருப்பேன், எல்லா நாளும் இருப்பேன், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பேன்னு சொல்கிறார். சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம்னா உடைஞ்ச இருதயம், கிரஸ் பண்ணப்பட்ட இருதயம். இருதயம் சொல்லும் பொழுது இந்த ஹார்ட்டை சொல்லலை, ஆத்துமா, எண்ணங்கள், உணர்ச்சிகள். அப்படி நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட புரோக்கன் ஸ்பிரிட், புரோக்கன் ஸ்பிரிட்னா ஆவி உடையாது நமக்கு, என்னத்தான் சொல்கிறார், நறுங்குண்ட ஆவி உடலை கர்த்தர் ரட்சிக்கிறான் இருக்கு. கர்த்தர் அவங்க சமீபமாக இருக்கிறார், க்ளோஸாக வர்றார். யாருக்கு க்ளோஸாக இருப்பார்? தாழ்மைகளவனுக்கு தான் கர்த்தர் க்ளோஸாக இருப்பார். பெருமைகளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறான் இருக்கு. எவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை ஹம்பிள் பண்ணுறானோ, கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கர்த்தரை முற்றுமாக சார்ந்து கொள்கிறானோ, அவனுடைய எல்லா நொறுங்கி போன இருதயத்தை உடைச்சி உருவாக்கி சீக்கிரமாக கம்ப்ளீட்டாக சுகமாக்குறாரு. சீக்கிரமாக மட்டுமில்ல, பூர்ணமாக, அதனுடைய அடையாளமே தெரியாத அளவுக்கு சுகமாக்குறார். அதான் கர்த்தர் ரட்சிக்கிறது, கர்த்தர் விடுவிக்கிறது. சொல்ற நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் நறுங்குண்டன்னா ஹம்பிள் ஸ்பிரிட்டு, கர்த்தரை டோட்டலாக சார்ந்தது, தன்னை நம்புகிறதற்கு ஒன்றுமே இல்லைன்னு நம்புகிற ஆள். 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். விசுவாசத்தில் வாழ்கிறோம்னா பிரச்சனையே வராதுன்னு சொல்லலை. சில மக்களோட மனதில் அப்படி என்ன இருக்குது, நம்ம நிறைய விசுவாசத்தில் வந்துட்டோம்னா பிரச்சனை வராதுன்னு சொல்லலை. நிறைய விசுவாசத்தில் வந்துட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை வரும், நிறைய மேற்கொள்ளலாம்னு அர்த்தம். பிரச்சனையே வரான்னு சொல்லலை. அதாவது பெரிய லெவலில் போகிறீங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்கும், வெற்றியும் பெருசாக இருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பயக்கிறவர்கள். அதனால் யாரை பகைக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பகைக்கிற ஆள், நமக்கு விரோதமாக பேசுகிற ஆள், யாரை பேசுகிறோங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள், கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்துமாவை அதான் மீட்டுக்கொள்கிறான்னா ரெஸ்டோர் பண்ணுறார். கர்த்தர் தன் ஊழியக்காரனா தன்னை நம்புகிற எல்லாருடைய ஆத்துமாவையும் கர்த்தர் மீட்டுக்கொள்கிறார். காயத்திலிருந்து, வேதனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து யார்கிட்டையும் சொல்ல முடியாது, அத்தனையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக்கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்புகிறான்,
அவரை நம்பி தான் வாழ்கிறேன். இது வரைக்கும் ஒரு மனுஷன் மட்டும் நம்பிக்கை வைக்கல. மனுஷனை நம்புகிறது விருதான்னு பைபிள் சொல்லுது. கர்த்தரை நம்பி வாழ்கிறேன், இன்னும் கர்த்தரை நம்பி வாழ்கிறேன். ஒரு நாளும் கர்த்தரை கைவிட மாட்டார், உங்களையும் கைவிட மாட்டார். குறைவில்லாமல் நடத்துவார். எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள் வந்தாலும் அத்தனைலேருந்து கர்த்தர் மீட்டு கொள்வார். மீட்டு கொள்கிறார்னா அத்தனைலேருந்து வெளியே கொண்டு வராங்க. ஆத்மாவை மட்டும் இல்லைங்க, ஒரு காரியத்திலேருந்து வெளியே வந்தால் தான் ஆத்மா ரெஸ்ட் எடுக்கும். தெரியுமா? சிலலாம் சொல்கிறாங்க தெரியுமா, தூக்கமே இல்லைங்கிறாங்க. தெரியுமா? ஏன் பிரச்சனை? ஒரு சின்ன காரியம் வந்தால் கூட நைட்டு அதை உங்களுக்கு தூங்க விடாதுங்க. தன்னை நம்புகிறவர்களே கர்த்தர் எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் கர்த்தர் மீட்டுக் கொள்கிறா. கம்ப்ளீட்டாக வெளியே கொண்டு வர்றாரு. கர்த்தர் மீட்டுக் கொள்கிறது வேற, மனுஷன் மீட்கிறது வேற. சில மக்கள் இந்த பழைய கார் வாங்குவாங்க தெரியுமா? எங்கள் அக்கா வீட்டில் முதல் ஒரு பழைய கார் வாங்கினாங்க. நல்லா பெயிண்ட் அடித்து சூப்பராக பண்ணிட்டாங்க. நல்லா ஃபுல்லாக லப்பத்தை எடுத்து இழுத்து பெயிண்ட் அடித்து வச்சிட்டான். கொஞ்ச நாள் பார்த்தோம்னா அங்கேயும் ஓட்டை இருக்கு. அதான் அவன் ரெஸ்டோர் பண்ணது. இங்கே ஒரு வீடு இருக்குது, நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த வீடு 1977 கட்டின வீடு. நாங்கள் முன்னாடி பைக்கில் தானே வருவோம். அப்படியே திடீர்னு பார்த்தோம்னா அந்த வீடு 1991 மாறிடுச்சு. 91 2001 டக்குன்னு வெளியே டைல்ஸை போட்டாங்க. அப்படி வீடு வேலையை மாற்றிட்டாங்க. ஆனால் உள்ளே உள்ளே நோண்டி பார்த்தோம்னா சுண்ணாம்பு கரை இருக்கும். கர்த்தர் உங்களை ரெஸ்டோர் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அதனுடைய பழைய அடையாளமே இல்லாத அளவுக்கு ரெஸ்டோர் பண்ணுவார். சிறப்பாக ரெஸ்டோர் பண்ணிடுவாருங்க. எண்ணத்திலையும் சிந்தையிலையும் சரீரத்திலையும் எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணுவார். தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக்கொள்ளுகிறார். அவை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமரான். அவனை நம்பியிருக்கான எல்லாவற்றும் விடுவிப்பார். பிசாசு ஒரு காரியம் சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க நீ பட்ட அவமானம் உன்னை விட்டு போகாதம்மா சொல்லி தெரியுமா? போகாத, உனக்கு உன் காயம் உன்னை விட்டு போகவே போகாதம்மா. சில சொல்கிறாங்க இல்லையா, செத்தாலும் ஆறாதுங்கிறாங்க தெரியுமா? கட்டுது இல்லையா? அம்மா திருவள்ளுவர் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறிரும், நாராது நாவினால் சுட்ட வடுங்கிற, அது வடுவாவே இருக்குங்கிறார், ஆறவே ஆறாதுங்கிறாரு. ஆனால் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணார் என்றால் அந்த காயத்தை ஆற்றுவார். உங்களை மறக்க வச்சு கம்ப்ளீட்டாக மறக்க வச்சுருவார். அப்படி ஒன்று நடந்துச்சான்னு உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிருங்க. பிசாசு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, கண்டதெல்லாம் பேசாதீங்க. நான் பட்ட காயம் இன்னும் எனக்கு அதை நினைச்சாவே குத்துது, ரத்தம் வடியுது. நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறாரு. ரட்சகர் இல்லையா? நீங்கள் பட்ட காயத்தை பார்க்கலாம் ரட்சகர் பெரியவர். நம்ம வாழ்க்கையில் கடந்த காலத்தில் பட்ட அவமானத்தை பார்க்கலாம் ரட்சகர் பெரியவர். சில சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன பாச தெரியும், நான் பட்ட கஷ்டம். நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் சொன்னால் அழுதுருவீங்க நீங்கள், அப்படி தெரியுமா? ஒரு மக்களுக்கும் ஏன் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? பிசாசு பிசாசு சொல்லுவான், உலக சரித்திரத்திலேயே ஒன்றை மாதிரி ஒருத்தன் கூட கஷ்டப்படாதேம்மா. இவன் தான் உலக சரித்திரம் உள்ள படிச்சுட்டு வந்துவீங்க. எத்தனை மக்கள் நம்மளை பாட்டிலும் அதிகமாக கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. மனதில் எண்ணத்தில் உடைஞ்சு உருக்குலைந்த மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு அந்த உருக்குலைந்த வடுவே இல்லாமல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்காங்க தெரியுமா? இல்லையா? எத்தனை மக்கள் எனக்கு தெரியும். சமுதாயத்தில் அடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு காயப்பட்ட மக்களை கர்த்தர் உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாய்க்கால மாற்றிருக்கிறார். அவங்க அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? சோமாயிட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எப்போ பார்த்தாலும் அதே பேசுகிறோம்னா சுகமாகலான்னு அர்த்தம். யாரையாவது வீட்டுக்கு போய் எனக்கு நடந்த கஷ்டம் தெரியுமா, என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமானா சுகமாகலான்னு அர்த்தம். சுகமாயிட்டீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குது, சுகமாயிட்டீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கல்யாணம் விட்டு டாக்டரை பார்க்குறீங்க. டாக்டர் எப்படி இருக்கீங்க? டாக்டர் என்ன கஷ்டப்படுறேன்னு தெரியுமா அப்படி சொன்னீங்கன்னா சுகமாகலான்னு அர்த்தம். ஹாஸ்பிட்டலில் வந்து பாருங்க பாரு. சோமாயிருச்சா? சோமாயிருச்சுன்னா பேசப்படாது அதை பற்றி.
அதை பற்றி பேசுறது, அதை பற்றி சிந்திக்கிறோம்னா கர்த்தர் சுகமாக்குவதற்கு நம்ம இடம் கொடுக்கவில்லைன்னு அர்த்தம். அதை பற்றி சிந்திக்காதீங்க, அதை பற்றி பேசாதீங்க. நம்மை மீட்கிறதுக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார், அவரை பற்றி பேசுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட கஷ்டத்தை காட்டிலும் பட்டமா? அந்த மனுஷன் பேசவே இல்லை. அதை பற்றி அந்த மனிதன் தன்னுடைய வெற்றியை பற்றி பேசுகிறாரு. ஒரு இடத்துல சொல்கிறார், என்ன கஷ்டப்பட்டேங்கிறாரு, ஆனால் கர்த்தருடைய கிருபை வேலை செஞ்சதையும் பேசுகிறாரு, அவர் சுகமானதையும் பேசுகிறாரு. வாசிப்போம் சங்கீதம் 147:3. ரொம்ப முக்கியங்க. மைண்டு, எண்ணங்கள், உணர்வுகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒருத்தங்களை பார்க்கும்போது அவங்க செஞ்ச காரியங்கள் மனசில் வந்து இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்குன்னா காயம் இருக்குன்னு அர்த்தம். அது பார்த்தோன்னா அப்படியே காயம் மண். எப்படி சொல்கிறேன், எப்படி புறம்பான மனுஷன் வேலை செய்தோ அதே மாதிரி தான் உள்ளான மனுஷன் வேலை செய்யும். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயத்தில் நொறுங்குனவர்கள், இருதயத்தில் காயப்பட்டவர்கள், ஃபீலிங்கில், எண்ணங்களில், சிந்தைகளை காயப்பட்டவர்கள் கர்த்தர் குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். சரீரத்தில் எப்படி காயம் ஏற்படுகிறதோ அதே போல் தான் உள்ளேயும் காயம் ஏற்படுது. சரீரத்தில் எப்படி காயம் ஏற்படுது? எப்படி ஏற்படுது? ஒரு கத்தியோ, இன்னைக்கு கூட எனக்கு சின்ன ஒரு கத்தி வெட்டிருச்சு. ஒரு கத்தியோ ஒரு சிராயோ ஏதோ ஒன்று இருக்கும்போது காயம் வருது. காயம் வந்த உடனே நம்ம அதை ஆற விடுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மருந்து போட்டு கட்டுறோம். இதுக்கு தேவையில்லை, சிறுசு, அதனால தன்னால் ஆறிடும். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா மருந்தை போட்டு கட்டு போட்டு எல்லாருக்கும் எனக்கு காயம் போட்டுருக்குன்னு தெரிஞ்சு சொல்லிடலாம். கட்டு போட்டு யாருக்கும் சொல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். கட்டு போடுறதுக்கு முன்னாடி முதல்ல அதை சுத்தம் பண்ணணும், தெரியுமா? ஒரு இடத்துல பட்டிங்க, கீழே விழுந்திருக்கீங்க, இது சராய் குத்தி இருக்கு அப்படி போனோன்னா கட்டு போட மாட்டாங்க உங்களை, தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? சுத்தம் பண்ணுவாங்க. முதல்ல உள்ள ஏதாச்சும் அந்த சிராய் இருக்கா, ஏதாச்சும் பிசுறு கிசுறு ஒட்டி இருக்கான்னு பார்க்கணும். இல்லாட்ட அது உங்களை மேலும் மேலும் அழுகி காலையோ கையை எடுக்கிற மாதிரி மாக்கிறோம். முதல்ல அது காயம் கட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றி ஆண்டவர் காயம் காட்டுறாருன்னா எண்ணெய் ஊற்றுறாரு. எண்ணெய் ஊற்றி தான் காயங்களை கட்டுறாரு. அவர் காயம் கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்கிறாருன்னா சுத்தம் பண்ணுறாரு, அந்த இடத்த சுத்தம் பண்ணுறாரு. காயம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் உங்களை காயப்படுத்தினவங்கள மன்னிக்கணும். நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன மருந்து போட்டாலும் ஆறாது. அந்த சிராய் உள்ள குத்திக்கிட்டே தான் இருக்கும். நான் சொல்றது, மன்னிச்சதுக்கப்புறம் திரும்பி அந்த சிராயை உள்ளக்குள்ளே சொருவக்கூடாதுங்க. மன்னிச்சிட்டேன், சிராயே உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பி சிராயை எடுத்து குத்தக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? முதல்ல கம்ப்ளீட் பரிகனஸ் இருந்துச்சுன்னா உள்ள ஒரு வேதனை போயிடும். அவங்க செஞ்சதே நினச்சிட்டு இருக்கோம்னா காயம் கொஞ்ச நாள் கசப்பாக மாறும். மாறலையா? சரி, எனக்கு தெரிஞ்சவெல்லாம் ஒருத்தர் தான், நண்பர் தான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம், நல்ல பிரியாணி போட்டாங்க. அவரும் பிரியாணி வாங்கினார், சாப்பிடவே இல்லை, மூடி வச்சுட்டு போயிட்டார். இவன் வீட்டில் நான் அதுக்கு சாப்பிடணும் அப்படின்ட்டு. அவன் தான் தப்பு பண்ணான், பிரியாணி என்ன தப்பு பண்ணுச்சு? அவன் பிரியாணி மேலே கோபச்சு காமிச்சுக்கிட்டு போயாச்சு. சரி விட்றா, உன்னை மன்னிச்சுட்டு நினச்சோம்னா கர்த்தர் நம்மை ஆற்றுவதற்கு உதவியாக இருக்கும். கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்வதற்கு இடம் கொடுக்குறோன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பிரமாணத்தை சொல்கிறார் ஆண்டவர். அது பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு ஒரு பிரமாணம். மார்க் 11:25. மார்க் 11ங்கிறது புதிய ஏற்பாட்டாக இருந்தாலும் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. நீ அடுத்தவங்க பாவத்தை மன்னிக்கலன்னா கர்த்தர் உன் பாவத்தை மன்னிக்க மாட்டார் சொன்னாரா? மார்க் 11:25 இருக்கு. நீ மற்றவருடைய பாவத்தை மன்னிக்கலன்னா கர்த்தர் உன்னை மன்னிக்க மாட்டான்னு இருக்கு. இன்னைக்கு கர்த்தரை மன்னிச்சிருக்கிறாரா? அப்போ அடுத்தவங்க பாவத்தை மன்னிக்கணும்.
இல்லை அவன் செஞ்சது என்னன்னு தெரியுமா? நீங்கள் சென்னது என்னன்னு தெரியுமான்னா புண்ணு இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் நம்ம ஆத்துமாவை ரெஸ்டோர் பண்ணுவதற்கு ஆவியான ஊழியம் செய்வதற்கு இடமே கொடுக்க மாட்டோம். சிலர் சொல்கிறாங்க இல்லையா, அவன் போகிற சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன். சரி, அவன் போகிற பரலோகத்துக்கு போவீங்களா? அதை முதல்ல டீல் பண்ணணும், சரி செய்யணும். நிச்சயமாக நீதிமொழிகள் வாசிங்களே, 2 வசனம் படித்து முடிப்போம். ஆராதனைங்கிறது சும்மா அப்படி கைத்தட்டிட்டு போகிறது கிடையாதுங்க. ஆராதனை வந்து நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள் அதில் இன்வால்வ் ஆகுது. மனசு முழுக்க கசப்பும் வெறுப்பும் அப்படி இருந்துட்டு நீங்கள் கைது கீர்த்து ஆராதிக்கிறது ஆராதனை கிடையாது, நான் பண்ணுறது, நடிக்கிறது. கர்த்தருக்கு வந்து நம்முடைய உள்ளந்தரியங்களை பார்க்கிறாருன்னு இருக்கு. நீதிமொழிகள் 15 எடுப்போம். நீதிமொழிகள் 15, 13. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மன துக்கத்தினாலே, மன துக்கம் இருந்துச்சுன்னா ஆத்துமா முறிஞ்சிரும். முதல்ல உள்ள இருக்கிற எண்ணங்களை, சிந்தைகளை சரி பண்ணுங்க. ஆவியான உதவி செய்வதற்கு இடம் கொடுங்க. சில மக்கள் காயப்படுத்தினாங்க, இல்லைன்னு சொல்லலை, காயப்படுத்தியிருப்பாங்க நிச்சயமாக. ஆராதனைக்கு முதல்ல மைண்டு முக்கியங்க. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு. ஆத்மா நொறுங்கி உடஞ்சி இருக்கும் பொழுது ஆவியானோட மூவ் ஆக முடியாது. நான் ஒரு சடங்காச்சாரமான ஒரு லைஃப்பை பற்றி பேசுகிறக்கா பேசலை, ஆராதனைக்கா பேசுகிறேன். லைஃப் உள்ளேயே மாறிடணும், உள்ளேயே காயம் கட்டப்பட்டுறோம். அதுக்கு முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் தன்னை அடித்தவங்களை பார்த்து சொன்னார், அவர்கள் செய்வது இன்னதென்று அவன் தெரியாதா? தெரியும். அதை அறியாத பாவத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அந்த அறியாத பாவத்துக்குள்ளே தான் யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தது இருக்கு. அவன் செய்ய தெரியாதா? அவன் ஒருவேளை தெரியாமல் செஞ்சுருக்கலாம். அவன் என்ன செய்யப்படணும் கம்ப்ளீட்டாக அவனுக்கு உணர்ந்துருக்காது. ஒருவேளை உணர்றான், உணர்ந்ததுக்கப்புறம் செத்து போயிட்டான் அப்படியே. சில மக்கள் நமக்கு செஞ்சது அவங்க உணராமல் கூட செஞ்சுருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால தான் அவங்களுக்கு இரக்கம் அவசியம். என்னை காயப்படுத்திட்டாங்க, சரி விட்டுருங்க. நீங்கள் ஒருத்தர் ஒரு நாள் கூட உங்களை யாருமே காயப்படுத்தலையா? நீங்கள், நான் வந்து இன்டென்ஷனாக யாரையும் காயப்படுத்தின கிடையாது. அதாவது வேணும்னே காயப்படுத்திடுவோம்டா அப்படின்னு கண்டைப்படுத்த கிடையாது. ஒருவேளை நான் ஜோக்காக பேசினா அவங்களை காயப்படுத்திருக்கலாம். நான் அவங்களை ஹர்ட் பண்ணுறக்கா பேசியிருக்க மாட்டேன். ஒருவேளை நான் ஏதோ ஜாலியாக பேசினது அவங்களை காயப்படுத்தினாலும் அது என்னது? எங்க தெரிஞ்சு குத்தினாலும் ஒன்று தான், தெரியாமல் குத்தினாலும் ஒன்று தானேங்க. குத்துனது குத்தினது. அப்போ அவனுக்கு காயப்பட்டிருக்குல்ல, அதை நினச்சி எனக்கு இரக்கம் வேணுங்கிறதுனால இரக்கத்தை விதைங்க. நமக்கு இரக்கம் அவசியமாக இருக்கு, இரக்கத்தை விதைங்க. உள்ளத்தை முதல்ல ஆராதனைக்கு முன்பாக முதல்ல இருதயத்தை ஆவியானவர் பேசுவதற்கு இடம் கொடுங்க. இருதயம் முழுக்கம் பகையும் கசப்பும் வெறுப்பும் இருந்துச்சுன்னா ஆண்டவர் பேசுகிற கேட்காது உங்களுக்கு. மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தால் தான் பேசுகிறதே கேட்குங்க. இல்லாட்ட நீங்கள் உங்கள் மனசு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஜெயித்தவர்கள்லாம் அதை பற்றி பேசுகிற கிடையாது, ஜெயத்தை பற்றி பேசுகிறாங்க. யார் வந்தாலும் புண்ணு ஒரு காயம் வந்துருச்சு வச்சுங்களேன். இந்த இடத்துல கீழே இந்த இடத்துல ஒன்று காயம் வந்துருச்சு. காயம் வந்து பெரிய நல்ல காயம் போட்டிருக்கு, மருந்து போட்டு கட்டி விட்டுருக்காங்க. ஒரு வாரம் கழித்து வாங்க திரும்பி மருந்து போடன்னு இருக்காங்க. போட்டு 2வது நாள் கழிச்சு சொந்தக்காரங்க வர்றாங்க. என்னப்பா ஆஞ்சுன்னு, நான் நல்லா காமிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி கட்டை எடுத்துகிட்டு இந்த பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது கட்டை மாட்டியாச்சு. 3 நாள் கழிச்சு இன்னொருத்த வரான், இங்கே பாருங்க அப்படின்னா இங்கே வாழ்நாள் நம்மளுக்கு காமிச்சிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க காமிச்சிட்டே இருக்கலாம். அதனால் யார் வந்து என்ன நடந்துச்சுன்னா ஒன்றும் நடக்கலை, எல்லாமே நல்லா நடந்துச்சுன்னு நினைக்கின்னா காரியங்கள் மாறிடும். முதல்ல அதை பற்றி பேசாதீங்க. ஆவியான உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு இடம் கொடுங்க. கடைசியில் ஒரு வசனம் படித்து முடிப்போம். இதுக்கும் துதிக்கும் சம்பந்தம் இருக்கிறனால தான் சொல்கிறேன் இந்த வசனத்தை. இறைமையாக திருப்புவோம். இதெல்லாம் இல்லாமல் மாங்குன்னு ஆடுறதுனாலையோ குதிக்கிறதுனாலையோ ஒன்றும் நடக்க போகிற கிடையாது. இங்கே மைண்டு உங்களுக்கு கன்சீவே ஆகாதுங்க. மைண்டில் கன்சீவ் ஆகலைன்னா செழிப்பு கன்சீவ் ஆகாதுங்க. எல்லாமே அபார்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகலை. எத்தனை ஸ்பிரிச்சுவல் ஆட்கள் தெரியுமா பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேங்க.
சபையில் போனால் அப்படி ஆராதிப்பாங்க, அப்படியே களை கட்டுவாங்க, அப்படியே அவங்கள பிடிக்க முடியாது. உள்ள பாருங்க, பகை, வெறுப்பு, எல்லா சூனியமும் மனதில் இருக்குங்க. சூனியக்காரி தான், ஆனால் சர்ச்சில் ஸ்பிரிச்சுவல் காரி. வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது தெரியுமா, முகத்திலே கலர் இருக்காதுங்க. ஏன்னா மனது முழுக்க அழுக்கு, குப்பை, சூனியம் நிறைந்த மனசு. அதில் ஆராதனையே வராதுங்க. எரேமியா 31:11 கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனினும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். உள்ள கர்த்தர் ஒரு விடுவிக்கிறார், ஒரு ரெஸ்டோரேஷனை கொடுக்கிறார். யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. உங்கள் ஆத்துமா எப்படி இருக்கும்னா உடஞ்சி நொறுங்கி இருக்குன்னு சொல்லலை. உங்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் என்ன போட்டாலும் விதைக்கும். என்ன நல்ல விதைகளை போட்டாக்களை சல்லு 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 முளையும். வறட்சியான இடத்துல போடுங்க, ஒன்றும் வராது. நான் பிறந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிலம் நிறையா இருக்கும், வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். எனக்கு தென்னை மரம் நடணும்னு ஒரு ஆசை, எங்கள் ஊரில் நடணும்னு ஆசை. அதுக்காக கேரளாவிலேருந்து ஒரு தடவை 2 மரம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த சைடு போய் ஐயங்கோட்டையே அந்த சைடு, அங்கேருந்து ஒரு 2 மரம் வாங்கிட்டு வந்தேன். அந்த பூமியில் அது வெந்துருது. அது நானும் குழியை தோண்டு ஆற போட்டு போட்டா கூட மரம் எலும்ப மாட்டுக்குது. ஏன்னா அங்கே அங்கே அது இருந்தது நீர்ப்பாய்ச்சலான இடம், இது வறட்சி இடத்துல எலும்ப மாட்டுக்கு. நிறைய மக்கள் உடஞ்சி நொறுங்கி இருந்ததுனால என்ன விதைகள் போட்டாலும் வர மாட்டுக்கு. மனசு ரிலாக்ஸாக இருக்கட்டும். மனசு காயம் கட்டப்பட்ட ஒரு ஆத்துமா இருந்துச்சுன்னா அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்தே போக மாட்டாங்க. கையில் ஊற்றி சொல்லுங்க, என் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும், இனி நான் ஒரு நாளும் தொய்ந்து போவதில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருந்து என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என் ஆத்துமாவை அவர் உருவாக்கி மீட்டு ரட்சித்து என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறார். ஆமேன், ஆமேன். எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். ஆன்லைனில் கேட்குற மக்களும் கொஞ்சம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். வீட்டில் உட்காந்து முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்ய முடியாது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், மைண்டு டிவேட் ஆகும். அப்போ தான் சரீரம் நல்லா பேசும். அவர் பேசுகிற நேரத்திலேயே 2 உலக்க வச்சு 2 விசில் அடிக்க விட்டுறலாம். ஆடு மேய்ச்சது மாதிரி இருக்கும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ரா நேரம் இல்லை, ஒரே நேரத்தில் 2ஐயும் பார்த்துடலாம், ஒன்றும் உள்ளே போகாது. இங்கே வந்துச்சுன்னா நோ விசில், மனது நேர்படப்பு. அதனால தான் 1 கோடி வர்றது. சப்பாத்தி அப்படியே தேய்ச்சிக்கிட்டே பார்ப்பேன். அதுக்கும் நேரம் இருக்குது, ஆனால் இது தனியாக. சரிதானே? ஜெபம் பண்ணுவோம். பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீருக்கு எல்லா காலத்திலும் நல்லவர், நன்மை செய்கிறவர், மேன்மையான மீட்பின் காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர். உமக்கு முழு இருதயத்தோடு உம்மை தேடி உம்மை சார்ந்து வாழும் பொழுது ஆவியானவர்களுக்கு திருவுளம் பற்றுவதற்கு, ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு இடம் உண்டாகிறது. எங்கள் ஆத்துமாவை நீர் உருவாக்குகிறேன், உடைந்த ஆத்துமாக்களை சீர்படுத்துகிறேன், தொய்ந்து போகாத அளவுக்கு நல்ல நீர்ப்பாய்ச்சலான நிலமாக எங்களை மாற்றுகிறேன். துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். உண்மையில் பலன் கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறதே, உண்மையில் பலன் கொள்ள வைக்கிறதுக்காக நன்றி.
உடைய காரணம் எங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக இருக்கிறதுக்காக நன்றி. சகல கனமும் சகல மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை எங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு எல்லா நோய்களையும் நீக்கி மனதிலையும் சரீரத்திலையும் பூர்ண மீட்பை உண்டாக்கி 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென்.